அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணீ புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன். பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மக்களை திருத்துவதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆன்மாவை சுமந்து அந்த ஆன்மாவை ஒரு ஆண் உருவமாக தரித்து உலகமெல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு அருளை வாரி வழங்கக்கூடிய அந்த அருளாளரை சுமந்த தாயாகிய சின்னம்மை, அந்த சின்னம்மையினுடைய இல்லத்திலே இங்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலக வரலாற்றிலே இது எண்ணி பார்க்க முடியாதது. எத்தனையோ தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு அருளாளரை, அது சாதாரண அருளாளர் அல்ல, இறைவனால் போற்றக்கூடிய இறைவனால் அனுப்பி வைத்த அருளாளரை சுமந்த தாய். அந்த தாயினுடைய இல்லம்தான் இந்த சின்னக்காவலம் என்ற ஊர். சின்னக்காவனுடைய சின்னம்மையினுடைய இல்லம். இந்த இல்லத்திலே பேசுவதற்கு பல ஆண்டுகளாக ஒரு அமைப்பை உருவாக்க முடியாமல் 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்தது. இந்த இடத்தை தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வள்ளலாருடைய தாயாரை உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணையோடு இந்த ஊர் மக்கள், வேறு எந்த வெளியூர்லேருந்து யாருமே இல்லை, இந்த ஊரில் இருந்தவர்கள் முயற்சியின் காரணமாக, அதிதீவிர முயற்சியின் காரணமாக இந்த அமைப்பை உருவாக்கி வடலூரிலே சத்திய ஞான சபை எப்படி இருக்கிறதோ அதுபோல இங்கே மக்கள் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வள்ளலாருடைய கொள்கைகளை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணையோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அக்டோபர் 5 வள்ளலார் வருவிக்க உற்ற நாள்.
உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற ஒரு நாள். இந்த உலகத்திற்கு ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற வார்த்தையை உலக மக்களுக்கு கொடுத்தவர் ஒரே ஒரு அருளாளர் வள்ளலார் மட்டுமே. மனித நேயங்கள் இருந்திருக்கிறது, சமய நேயங்கள், ஜாதி நேயங்கள், நாட்டினுடைய நேயங்கள், எத்தனையோ நேயங்கள். ஆனால் ஆன்ம நேயம் என்பது இதுவரையிலே கிடையாது. வள்ளலாருக்கு முன்னாடி எந்த ஞானியும் சொல்லலை. எத்தனையோ அருளாளர்கள் வந்திருக்கின்றார்கள், மனித நேயத்தை சொல்லியிருக்கிறார்கள், உயிர் நேயங்களை பேசியிருக்கிறார்கள். ஆனால் காணாமல் போய்விட்டார்கள். வள்ளலார் வந்துதான் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும்னார். ஒரு மனிதனாக பிறந்தால் அவன் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற அந்த உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மை தெரியாதிருக்கின்ற வரையில் எதை பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. நம்மளாம் சிந்திக்கணும். ஏன் வள்ளலார் வந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை சொன்னார்? ஆன்மாக்கள் என்றால் என்ன? அது எங்கு இருக்கிறது? எங்கிருந்து வந்தது? எப்படி உயிர் எடுத்தது? உடல் எடுத்தது? வாழ்க்கை ஏன் வாழ்ந்தது? வாழ்க்கையிலே ஏன் துன்பம் இன்பம் வந்து கொண்டிருக்கிறது? இப்போ நம்ம அம்மா கூட சொன்னாங்க இல்லையா, இன்பம் துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும், அது கடவுளுடைய நியதி. கடவுளுக்கும் இன்பம் துன்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுளுக்கும் இன்பம் துன்பத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் கருணை உள்ளவர். கருணை உள்ள கடவுள் எப்படி இன்பத்தின் துன்பத்தையும் கொடுப்பார்? நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய உலகத்தில் தோன்றிய மதங்கள், சமயங்கள், ஜாதிகள் எல்லாம் இன்பம் துன்பங்கள் கொடுக்கக்கூடிய கடவுளை உருவாக்கி இருக்கிறார்கள். வள்ளலார் வந்து இன்பம் துன்பம் கொடுக்கக்கூடிய கடவுளை உருவாக்கவே இல்லை, காட்டவும் இல்லை. நம்மளுடைய கடவுள், வள்ளலார் காட்டிய கடவுள் தனிப்பெரும் கருணை உள்ளவர். அது சாதாரண கருணை இல்லை, தனிப்பெருங்கருணை. தனிப்பெருங்கருணைன்னா என்ன? அதுக்கு ஈடு சொல்லக்கூடியவங்க உலகத்திலே கிடையாது. அந்த கருணைக்கு ஈடு இணை கிடையாது என்பது பொருள். அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் வள்ளலார். அந்த மெய்ப்பொருள் யார் என்பது உணராதிருக்கின்ற வரையில் நமக்கு இன்ப துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை உணர்ந்து விட்டால் இன்ப துன்பத்துக்கு வேலையே கிடையாது, நினைப்பு மறப்புக்கு வேலை கிடையாது. ஏன்னால் நமக்கு எல்லாருமே எதையோ சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கை தரம் சீர்கெட்டதற்கு காரணம் என்ன? நாம் அல்ல. நாம் எல்லோரும் நல்லவர்கள். நமக்கு வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளிகள். ஏன்னா எல்லா வரலாறுகளுமே கொடூரமான வரலாறுகளைத்தான் நாம் படித்து கொண்டு வருகிறோம். அது மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், உலகில் தோன்றிய எத்தனை காவியங்களாக இருக்கட்டும், எல்லா காவியங்களுமே ஒற்றுமையை நிலைநாட்டவில்லை. போராட்டங்கள் தான், சூது வாது என்ற காவியங்கள் தான் இந்த நாட்டில் நிறைய இருக்குது. எந்த காவியங்களும் உண்மையான காவியங்களே கிடையாது. இதை சொன்னால் ஈரோடு கதிர்வேல் மேலே எல்லாருக்கும் வருத்தம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக கடவுள் நல்லவரா கெட்டவரா இதான் கேள்வி. இது வாட்ஸ்அப்பில் 3 நாளாக நடந்துருக்குது சர்ச்சை. கடவுள் நல்லவரா கெட்டவரா? அதற்கு விளக்கம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் 2 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன தான் எழுதுகிறாங்க, என்ன தான் பேசுகிறாங்க. நல்லா வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ தான் நல்லா வசதி ஆயிடுச்சேன். அவங்கவுங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, குவைத்து, அரேபியா, இந்தியா, இப்படி பலதரப்பட்ட மக்கள் வாதம் செய்து கொண்டே இருந்தார்கள். நான் கண்டுக்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அதில் மலேசியார் ஒருத்தர்
ஈரோடு கதிர்வேல் ஐயா இதற்கு சரியான பதில் தர வேண்டும். ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள்? நாங்கள் பேசுவதும் எழுதுவதும் நீங்கள் பார்க்கவில்லையா, கேட்கவில்லையா என்று பல தடவை கூப்பிட்டாங்க. என்ன பண்ணுறது? அவர்களுடைய கருத்துக்களை அவரவர்கள் என்னென்ன தெரிந்ததோ அதையெல்லாம் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் கடவுள் 1ஆம் நம்பர் அயோக்கியன்றான். கடவுள் உண்மையாக இருந்தால், நல்லவனாக இருந்தால் ஏன் எனக்கு துன்பம் வருது? நான் ஏன் கொலை பண்ணுறேன்? நான் ஏன் சித்திரவதை பண்ணுறேன்? நான் ஏன் ஜெயிலுக்கு போகிறேன்? அப்போ என் படைத்தவன் தானே குற்றவாளி. எதற்காக என்னை படைக்க வேண்டும்? படைத்த கடவுள் இருந்திருந்தால் அவரை நான் கொலையே செய்வேன் என்று சொல்லுகிறான். இன்னொருவர் கடவுள் தனிப்பட்டவர், அவருக்கு இன்ப துன்பம் இல்லை, எல்லோருக்கும் நல்லது செய்பவர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் தான், ஆதலால் நாம் தான் குற்றவாளிகளை தவிர கடவுள் அல்லன்னு நியாயமாக எழுதுகிற ஆளுங்க நிறைய எழுதுகிறாங்க. இதற்கு என்ன பதில் சொல்கிறது? ஏனென்றால் இன்றைக்கு கடவுளுடைய தன்மையை, உண்மையை உணராமல் கடவுள் மேல் பழி சொல்லக்கூடிய காலமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இதுவரையிலே நாம் படித்த வரலாறுகளும் நாம் வணங்கிய வழிபாட்டு முறைகளும் எல்லாமே குற்றமுடையது. ஆனால்தான் இந்த கேள்வி வருகிறது. எல்லா காவியங்களுமே என்ன பண்ணுது? சூது தானே இருக்கு. மகாபாரதத்தில் எத்தனை சூதுகள், எத்தனை தவறான சிந்தனைகள். ஒரு பொம்பையில் போய் சபையில் வந்து தூயில் விடுறாங்க. அவன் பேர் என்ன? துச்சோதனனா? துச்சாதனன். அப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வரலாறுகள் சொல்லுது, நான் சொல்லவில்லை. ஒரு பெரிய சபை, சபையிலே 5 பேருக்கு மனைவி அழியாத திரௌபதி. அவள் சபையிலே கொண்டு வந்து சேலையை உருவுகிறார். உருவுகின்ற பொழுது என்ன நடக்கிறது? பஞ்ச பாண்டவர் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ வரலாறுகளிலே சொல்லக்கூடியவர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பையில வந்து காப்பாற்றலையா? 5 புருஷன் வச்சிருக்கால, யாராவது ஒரு புருஷனாவது வந்து காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறானுங்க. ஒருத்தனும் காப்பாற்றலை. கடைசியில் கிருஷ்ணா 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 என்று கத்துகின்ற பொழுது கிருஷ்ணர் கொடுக்குறாரு சேலைன்னு வரலாறுகள் சொல்லுது. கிருஷ்ணருக்கு சேலை கொடுக்கறதும் சேலை அவுக்கிறதுமா வேலை அப்படின்னு கேட்குறான் மக்கள். நம்ம சிந்திக்கணும். அதுக்கப்புறம் அதே கடவுள் என்ன பண்ணுறாரு? பொம்பளைங்க ஆற்றங்கரையில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா சேலையும் தூக்கிட்டு போயிடுவார். வரலாறுகள் சொல்லுகிறது. குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா சேலை துணிமணிகள்லாம் காணோம். யார் எடுத்துகிட்டு போயிட்டான்னு பார்த்தா கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டாராம். அது கிருஷ்ண லீலைகள்னு அதுக்கு பேர். கடவுளுக்கு என்ன வச்சுருக்காங்க பேர்? லீலைகள். கிருஷ்ண லீலைன்னே ஒரு காப்பி இருக்கும். எதற்காக சொல்லுன்றால் அசிங்கமான கதைகளாக. உண்மை இருக்கிறது, அந்த உண்மை எடுத்து சொல்ல வேண்டியது தானே. நீ சொன்ன தத்துவங்கள் உண்மை இருக்கலாம், அந்த உண்மையை எந்த அளவிற்கு எப்படி சொல்லுவது? முறையாக சொல்லித்தர வேண்டாம் அல்லவா? இல்லையா? அதே மாதிரி தான் ராமாயணம். ராமாயணம் பெரிய ஒரு வரலாறு. அவன் பொண்டாட்டி சிறையை தூக்கிட்டு சிறை எடுத்துட்டு போயிட்டான். யாரு? ராவணன். என்னையா கதை? கடவுள் ராமர் என்றீங்க, ராமருடைய பொண்டாட்டி அவன் தூக்கிட்டு போறான்றீங்க. அப்போ கடவுளுக்கு என்ன வேலைன்னு கேட்குறான் மக்கள். இப்படி தான் பகுத்தறிவு கொள்கைகள் வெளியே வந்தது. பகுத்தறிவு எப்படி வந்தது? கதைகள் இருக்கக்கூடிய அசிங்கமான வரலாறுகளை பார்த்துதான் பகுத்தறிவு கொள்கை என்பதே வேரூன்றி வந்தது. நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடிங்க வைக்கிறார் சாமிக்கு. கண்ணுக்கு இல்லையா? கடவுளுக்கு கண்ணா இல்லை. என்னையா கதை இது? அப்புறம் கறியை கொண்டு போய் படைக்கிறது தான். சாமி பட்னியாவா இருக்கிறாரு? கறி சோறு தான் கேட்டாரா? பிள்ளை கறி கொடுக்க வந்தவர்களெல்லாம் வரலாறுகள் இருக்கிறது. அசிங்கம்.
இந்த மதங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் கடவுள் மனிதனுக்காக படைத்தது தான், அடித்து தின்னுக்கடான்றான் அவன். யார்? இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும். அப்போது கடவுள் யார் என்பது தெரியாமல், உயிர்களுடைய தன்மை என்பது தெரியாமல், ஆன்மாவனுடைய தன்மை என்ன என்று தெரியாமல், உலகம் எதற்காக படைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் அவர்கள் மனம் போன போக்கெல்லாம் கதையை எழுதி வைத்து விட்டார்கள். இதையெல்லாம் நம்பிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்ப துன்பம் எப்படி சார் வரும்? நம்ம எல்லாம் இன்ப துன்பத்தை பற்றி தான் வாழாறு 5000 ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம். கடவுள் இன்பத்தை கொடுப்பாரா துன்பத்தை கொடுப்பாரா? எல்லா சாமிகளுமே, எல்லா நம்ம பேச்சாளர்கள் கூட இன்பம் துன்பம் கலந்தது என்று சொல்லுகிறார்கள். எல்லா மேடை பேச்சாளர்களும் எல்லா ஆன்மீகவாதிகளும் பொறுத்துக்கணும்பா, இன்பம் துன்பம் கலந்து தான் வரும், அதுதான் வாழ்க்கை. அப்போ துன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடைகிற, இன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடைகிற, துன்பம் வந்தால் ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு நமக்கு வார்த்தை ஜாலங்கள் நிறைய இருக்கிறது. எல்லாமே 2 இருக்குது. இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், இப்படி எல்லாமே ஒன்றுக்கொன்று ஆப்போசிட். இப்படியே நமக்கு எழுதி 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 வச்சுட்டாங்க. நம்ம அதை தெரிந்து அதனுடைய வழியிலே பின்பற்றுவதனால் வந்த கொடுமைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறீர்கள். ஏன் படைக்கப்பட்டது? எதற்காக படைக்கப்பட்டது? எதற்காக உயிர்கள் வாழ்கின்றன என்ற உண்மை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை தெரிந்து கொண்டோமானால் கடவுளுடைய அருமையும் பெருமையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், இல்லைங்களா? நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அண்டங்கள்னு சொல்கிறோம், உலகங்கள்னு சொல்கிறோம். அண்டம்னா என்ன, உலகம்னா என்னன்னே தெரியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் என்ன? கடவுள் தன்னுடைய குழந்தையை நல்லவனை ஆக்குவாரா கெட்டவனை ஆக்குவாரா? சாதாரணமாக நம்மளுடைய அப்பா அம்மா ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறதுக்கு பயன்படுத்துவாங்களா? நல்லா வளர்ப்பாங்களா? நாசமாக போயிட்டு நினைப்பாங்களா? எந்த ஒரு தாய் தகப்பனாக இருந்தாலுமே அந்த குழந்தை நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் எல்லாருக்கும் பயன்படணும், நமக்கும் பயன்படணும், அதுக்கு எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஒரு தாய் தந்தையினுடைய எண்ணங்கள். ஒரு சாதாரண வாழ்க்கையிலே இந்த எண்ணம் இருக்கும்போது இறைவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இறைவன் என்பவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருப்பார், சிந்திக்க வேண்டும். இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெரிய வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை அல்ல, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் மதங்களையும் சமயங்களையும் பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் மாறுபட்டால் ஒழிய வேறு வழியே கிடையாது. எல்லாமே பேசிக் பார்த்தீங்கன்னா கடவுள் கொள்கை தான். கடவுள் கொள்கையில் மாற்றமில்லாதென்று இருக்கின்ற வரையில் நம்ம வாழ்க்கையெல்லாம் பாறையில் விதைத்த விதைதான். அதனால்தான் வள்ளல் பெருமான் உண்மை கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். முதல் வேலையாக வருது அதான். உண்மை கடவுள் யார் என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் எந்த வழியிலும் எந்த வகையிலும் தவறு செய்ய மாட்டான். கடவுள் யார் என்பது தெரியாமல் வாழுகின்றதினால்தான் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது, இல்லைங்களா? அப்போ அந்த கடவுள் யார், எங்கே இருக்கிறார், இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பல கோடி அண்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, பல கோடி உலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாம் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம இயக்கத்திற்கு காரண காரியம் யார்? நம்ம புராணங்களில் வர சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவனா, இயேசுவா, அல்லாவா, புத்தரா? யாருமே கிடையாது. இவர்களெல்லாம் கடவுள்கள் அல்ல. அப்போ கடவுள் என்பது யார்?
எல்லா உயிர்களிலும் இயக்கமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தான் கடவுள் என்பதை வள்ளலார் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் போய் கடவுளை பார்க்க முடியாது. ஏன்னா பல கோடி அண்டங்களை தன் வசமாக வைத்து கொண்டு இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய கடவுளை இந்த சாதாரண மனித தேகத்தினால் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. உடம்பில் இருக்கக்கூடிய உயிரே கண்ணுக்கு தெரியல இல்லைங்களா? ஆன்மான்னு சொல்கிறோம், ஆன்மா கண்ணுக்கு தெரியல. நம்ம முதுகு நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம முகம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? கண்ணாடி இருந்தால் தான் பார்க்க முடியும். முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சா தான் உங்கள் முகமே தெரியுது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகின்ற பொழுது எல்லாம் வல்ல பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி நாம் பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு? கண்டேன், கழித்தேன், கழிப்புற்றேன். அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பழைய ஆளுங்களாம்? கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு ஒரு புரடை விட்டு போயிட்டாங்க. வள்ளலார் கண்டார். கடல் கடந்தேன், கரை அடைந்தேன், கண்டு கொண்டேன், கோவில் கதவு திறந்திட பெற்றேன், உடல் குளிர்ந்தேன், உயிர் கிளர்ந்தேன், உள்ளமெல்லாம் தடைத்தேன், உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன், இடர் தவிக்கும் சித்தியலாம் என்வசம் ஓங்கிடவே இத்தனையும் பெற்றேன் நான் திருச்சிற்றம்பலமே, பாட்டையெல்லாம் பாடுகின்றேன், பலம் தரும் என் உலந்தனிலே கலந்து நிறைந்தருளே என்று சொல்லுகிறார். காட்டை கடந்துனதை நாட்டை அடைந்து கடிநகர்ப்பன் மதிர்காட்சி கண்குளிரக் கண்டேன், கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலிலே குறைகளெல்லாம் தவிர்த்தேன், சேட்டையற்று கருவியலாம் என்வசம் நின்றிடவே சித்தியெல்லாம் பெற்றேன் நான் திருச்சிற்றம்பலமே. ஓப்பனாக அடிச்சவர் வள்ளலார். வேறு யாருமே கடவுளை கண்டதாக வரலாறுகள் இல்லை. கடவுளை காணாததினால்தான் இந்த மனித குலம் என்பது இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்ப துன்பம் கூட சாதாரண விஷயம். வள்ளலார் என்ன சொல்றாரு? இந்த இன்ப துன்பம் ஒரு பெருசே கிடையாது. மரண துன்பம் இருக்குது, அதை விட ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாதுன்ட்டார். அதுக்கு என்ன வேதனை? மரண வேதனைன்னார். உலகத்திலேயே பெரிய வேதனை எது என்றால் மரண வேதனை. ஏன் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணணும்? எல்லாரும் படிச்சிருக்கிறோம். வேதனைகள் நிறைந்திருக்கிறது. எல்லா வேதனைகளை விட ரொம்ப கொடூரமானது மரண வேதனை. அந்த மரண வேதனையை அனுபவிச்சவங்களுக்கு தானே தெரியும். நமக்கு தெரியுமா? செத்தவனை கேட்டால் தான் தெரியும். நீ என்னப்பா மரண வேதனை அடைந்த, இறுதியில் உனக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டதுன்னு அவன் சொன்னாதான் நமக்கு தெரியும். இல்லை என்றால் மரண வேதனை நாம் உயிரோடு இருக்கின்ற வரையில் தெரியுமான்னா தெரியாது இல்லைங்களா? இதைத்தான் வள்ளலார் ஜனன வேதனை, நரக வேதனை, மரண வேதனை 3 வேதனைகளை போடுவார். இது 3 வேதனையும் ரொம்ப கொடூரமானது. இதை விட கொடூரமானது எதுன்னு கேட்டால் பசி வேதனைன்ட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, சாப்பாடு போடுறது முக்கியம் இல்லைன்னு. அது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு பாக்கியம் வாய்ந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கேயும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? எந்த காலத்திலேருந்து? 1874க்கு பிறகு, 1867க்கு பிறகுதான் பட்டினி பசி வறுமை ஒழிந்து கொண்டிருக்கிறது. யாரால்? வள்ளலாரால். பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியில் இந்த நாடு எப்படி இருந்தது? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சிங்கப்பூர், பர்மா என்று ஓடினார்களே தமிழக மக்கள், தெரியாத வரலாறுகள். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, கடல் கடந்து ஓடி இருக்கான். இன்னைக்கு போய் அங்கே இருக்கிறவன் தான் சம்பாரிச்சு 10-100 ஆண்டுகளாக அவனுடைய வாரிசுங்களுக்கு அனுப்பி அங்கே நிரந்தரம் ஆயிட்டான். எல்லாம் எப்போ போனாங்க?
இந்தியாவுடைய பசியை தாங்க முடியாமல், பட்டினியை தாங்க முடியாமல், வறுமையை தாங்க முடியாமல் சென்றார்கள். எந்த ஆருடைய காலம்? பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் தான் வள்ளலார் 1867 தர்மசாலையை ஆரம்பிக்கிறார். உலக வரலாற்றிலே முதலாக. சமயவாதிகள் சொல்லுவார்கள், நாங்களும் தான் தர்மசாலை ஆரம்பிச்சோன்னு. எந்த நாட்டிலையுமே தர்மசாலை ஆரம்பித்த வரலாறே கிடையாது. ஆலயங்களில் சோறு போடுவாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. அது எப்போ? சாமிக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுப்பாங்க. மடப்பள்ளின்னு அதுக்கு பேர். சாமிக்கு மட்டும் செய்கிறதுக்காக அது மடப்பள்ளி பேர். அதுக்கு மடப்பள்ளின்னு பேர். தர்மசாலைன்னு எந்த ஆலயங்கள்லையுமே கிடையாது. அதை சாமிக்கு படைச்சிட்டு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரவங்களுக்கு பிரசாதமாக ஒரு குழந்தைய கொடுப்பாங்க பாப்பில். இது நடந்து கொண்டு இருந்ததை தவிர அது கூட எல்லா மதத்தினரும் போக முடியாது, எல்லா ஜாதியினரும் போக முடியாது, எந்த சமயத்தாரும் ஆலய வழிபாட்டுக்கு போக முடியாது. பிரித்து வைத்தார்கள். இஸ்லாம் மதத்துக்கு இந்து மதம் போகாது, சர்ச்சுக்கு இந்த 2 மதங்களும் இந்து மதமும் போகாது, இஸ்லாம் மதம் போகாது. இந்து மதங்களுக்கு அந்த 2 மதமும் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க. இன்றைக்கி அப்படி நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ வள்ளலாருக்கு பின்னாடி தான் எல்லாம் கொஞ்சம் வர இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மற்ற சமய மத ஆலயங்களுக்குள் வேறொரு சமய மத நண்பர்கள் சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம் முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று எத்தனையோ சட்டங்கள் திட்டங்கள் தீட்டினாலும் வள்ளலாருக்கு பிறகுதான் இந்த மாற்றங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஜாதி சமய மதமற்ற எல்லோரும் பசி என்ற உணர்வு வந்தவுடனே சாப்பிடலாம் என்ற ஒரு தடையற்ற சாலையை ஆரம்பிக்கப்பட்டது தான் தர்மசாலை. அங்கே ஜாதிக்கு வேலை இல்லை, சமயத்துக்கு வேலை இல்லை, மதத்துக்கு வேலை இல்லை, ஏழை பணக்காரன் என்பதற்கு அங்கே வேலை இல்லை, எல்லோருக்கும் பொதுவானது. அதனால தான் அதுக்கு சாலைன்னு பேர் வச்சார், தர்மசாலை. நீ இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தர்மசாலையினுடைய வழியாகத்தான் வர வேண்டும் என்று சொன்னார் வள்ளலார். ஏன் தர்மசாலை அவ்வளவு பிரசித்தியாக வச்சாரு? எல்லாருக்கும் சோறு இல்லையா, நீங்கள் தான் சோறு போடணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எதை கொடுத்தாலும் அவனுடைய உடம்பில் உள்ள உறுப்புக்கள் ஆற்றல் அடையாது, மகிழ்ச்சி அடையாது. பணம் கொடுத்தா மகிழ்ச்சி அடைகிறது, அது நீங்கள் உங்களுடைய புற மகிழ்ச்சி. ஆனால் அகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் தசை, நரம்பு, எலும்பு, சுக்கிலம், இரத்தம் அத்தனையும் மகிழ்ச்சி அடையக்கூடியது எதனால் என்று பார்த்தால் பசியினால தான். பசி நிறைந்த உடனே தான் மகிழ்ச்சி அடையும், வேற எதனாலும் மகிழ்ச்சி அடையாது. அதனால் பசி என்பது சும்மா விளையாட்டுக்காக வள்ளலார் வைக்கல, சோம்பேறிகளாக்குவதற்காக வைக்கவில்லை. ஏழைக்கும் பசி எடுக்கிறது, பணக்காரனுக்கும் பசி எடுக்கிறது, இல்லாதவனுக்கும் இருக்கிறவனுக்கும் பசி. அது பொது. பசி இல்லாதவன் உலகத்தில் யாராவது இருக்கா? அதனால தான் அதுக்கு உபகார கருவின்னு பேர் வச்சார் வள்ளலார். இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவின்னு அதுக்கு பேர். பசி இல்லை என்றால் நீங்கள் யாரையும் தொடர்பு வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. பொண்டாட்டி புருஷனை பார்க்க மாட்டாப்புல, புருஷன் பொண்டாட்டி பார்க்க மாட்டான், குழந்தைகளை பற்றி கவலை இல்லை. கடைசி காலத்தில் ஐயோ எங்களை யார் காப்பாற்றுவாங்கன்னு அழகிறோம் இல்லை. கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் கூட 60 வயசுக்கு மேலே தாண்டிட்டா அந்த மனிதருக்கு என்ன உணர்வு வருது? கடைசி காலத்தில் யார் நமக்கு உணவளிப்பார்கள்? இதுதான் பிரச்சனையே. போ வேற சொத்து சுகத்துக்கெல்லாம் யாருமே கஷ்டப்படல, இதான் சம்பாதிச்சு வச்சுட்டாங்களே. இறுதி காலத்தில் கணவன் மனைவியை இழந்தாலும், மனைவி கணவனை இழந்தாலும் அவர்களுக்கு உணவளிப்பவர் யார் என்ற போட்டி தான் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பெரியவளா சின்னவளா, பெரியவனா சின்னவனா, யார் வீட்டில் இருக்கிறது, யாருக்கு சொத்து கொடுப்பாங்க, யாருடைய சொத்து அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்க சோறு போடுவாங்க, சொத்து இல்லை என்றால் இங்கே வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த அளவிற்கு இந்த நாட்டிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சட்டமே போட்டான்.
முதியோர்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால் குழந்தைகளுக்கு தண்டனை என்பது இப்போதான் சட்டமே வந்திருக்கு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பசி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அவங்க கூட சொன்னாங்களே, எல்லாரும் சாப்பிட்றாங்க, அது முக்கியம் இல்லைன்னு. கடைசி வெளியும் சாப்பிட்டாங்கன்னா வேறு வழியே கிடையாது. மரணம் அடைகின்ற வெளியும் எது தேவை? உணவு தேவை. ரூபா நோட்டுகளை எடுத்து சாப்பிட முடியாது, கல்லுங்களை எடுத்து சாப்பிட முடியாது, பணத்தை எடுத்து சாப்பிட முடியாது, வைரத்தை எடுத்து சாப்பிட முடியாது. எதுவுமே இந்த உடம்புக்குள்ளே போகாது. உடம்புக்குள்ளே போக வேண்டிய ஒரே ஒரு பொருள் உணவு மட்டும்தான். அதனால தான் வள்ளலார் அதற்கு ஆழமான ஒரு உண்மையை எடுத்து நமக்கு சொன்னார். சன்மார்க்க சங்கம் இருக்குதென்றால் அங்கே முதலில் என்ன இருக்க வேணும்? சாப்பாடு இருக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாருமே சன்மார்க்கிகள் ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பேச ஆரம்பித்தானுங்க. நிறைய பேர் எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிடுறாங்க சாப்பாடு போட்டுன்னு. இவன் வீட்டில் ஒரு நாளைக்கு சாப்பாடு கொண்டாட்டி போடலன்னா தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்னு, இல்லைங்களா? சாப்பாடு என்பது சாதாரணமான அல்ல, இறைவனால் கொடுக்கப்பட்ட உபகார கருவி. நமக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. தாவரங்களிலிருந்து மனித தேகம் எடுத்த வரையிலே பசி என்பதுதான் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்ட பசியை யார் போக்குகிறார்களோ அவர்கள்தான் அருளாளி. அவன் சாப்பிடாத இருந்தானா அவன் அருள் பெற்றவன் அர்த்தம். எனக்கு ஒரு அருள் வருது அப்படின்னா நான் என்கிட்ட என்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? பேசுறதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு இன்னையிலிருந்து எப்போ வந்தாலும் நான் சாப்பிடாமல் இருந்தனாவே உலக அதிசயம். ஈரோடு கதிர்வேல் சாப்பிட்றதே கிடையாது, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை மறைவாக போய் சாப்பிட்டு வந்துடுறாரா, தனியாக போய் சாப்பிட்டு வந்துடுறாரா, சாப்பிட்டு பொய் சொல்கிறாரா, அப்படி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. நிறைய இடங்களில் சாப்பிட்றதில்லன்னு சொல்லிட்டு மறைமுகமாக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் சொன்னால் வெக்கக்கேடு. நான் 5 வருஷமாக சாப்பிட்லைங்க, தண்ணி தான் குடிப்பேன், வெந்நீர் தான் குடிப்பேன், வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்வாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் போனீங்கன்னா உள்ளே போய் மூக்க வெட்டியில் சாப்பிட்டு தான் படுக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்கிறது நான் பசியோடு இருக்கிறேன். பசியோடு இருக்கிறவன் வெளியே சொல்ல மாட்டான். சாப்பிடாது இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எனக்கு கிடைத்த பாக்கியமாக நினைப்பனே தவிர அதை மற்றவர்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? வள்ளலார் அதனால தான் இறைவன் அருளை பெறுவதற்கு முதல் தகுதி எது என்றால், சாப்பிடாமல் இருக்கக்கூடிய சக்தி கிடைச்சிட்டாவே அவங்களுக்கு அருள் கிடைக்கும். இந்த அம்மா சொல்லிச்சு, போய் என்ன சொன்னாங்க? மௌனமாக இரு, மௌனமாக இருக்க வேண்டும்னு சொன்னாங்க. நான் எத்தனை வருஷ காலம் மௌனமாக இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். திங்கக்கிழமை நான் பேச மாட்டேன், தொழில் பண்ணுவேன். கடையில் வரவங்களுக்கு ஒரு புக்கில் எழுதி தான் கொடுப்பேன், வாய் மட்டும் பேச மாட்டேன். உணர்வெல்லாம் இருக்கும், ஆனால் தொழில் நடக்கும். ஏன்னா அந்த சமய மதவாதிகளில் நான் கற்றுக்கிட்டு திங்கக்கிழமை மௌன விரதம் எடுப்பேன். அமாவாசை கிருத்திகைக்கு பழனி கோயிலுக்கு போவேன். அப்புறம் இன்னொரு நாள் ஒரு நாளுக்கு அனுமந்தராயன் கோயில் இருக்குது, அனுமார் கோயில் எங்கள் ஊரில் பார்க்கில் போனால் அங்கே இந்த சிகப்பாக இருக்குது, அதுக்கு என்னன்னு சொல்கிறது, அது செந்தூர், அதை வைப்பாங்க. இப்படி எங்கெங்கே எந்தெந்த கோயில்களில் என்னென்ன சொன்னார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். திருவண்ணாமலை ரமண மகரிஷிலாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் சின்ன பையன், எங்கள் ஊர் திருவண்ணாமலை பக்கம்தான். அவர் பின்னாடி அவர் பாட்டுன்னு ஒரு தடி எடுத்துகிட்டு கோமணத்தை கட்டிட்டு போவார், ஸ்பீடாக நடப்பார். எல்லாம் பசங்கள்லாம் பின்னாடி போவாங்க, நானும் போவேன். அப்போ என்ன ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் பல ஞானிகளுடைய இடத்திற்கு சென்றிருக்கிறேன், மௌன விரதங்கள் செய்திருக்கிறேன். நாளைக்கு கூட சொன்னேன், தாடியை நிறைய விட்டுருக்கிறேன், முடியை வளர்த்திருக்கிறேன், நல்லா பட்டை அடிச்சிருக்கிறேன், குங்குமத்தை வச்சிருக்கிறேன், எல்லாமே செஞ்சு பார்த்தேன். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே வேஸ்ட்.
எத்தனை ஆலயங்கள்லாம் அங்க பிரதட்சணை செஞ்சுருக்கு தெரியுமா? இந்த பங்கார அடிகள் அந்த காலத்தில் ஆரம்பித்து முதல் ஒரு சின்ன மணல் மோடு இருக்கும், முன்னாடி ஒரு சின்ன கோயில் மட்டும் இருக்கும். அங்கே ஒரு தடவை கூட்டிகிட்டு போனாங்க. நானும் எங்கள் மனைவி பசங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. சரி என்ன சொல்கிறான்னு பார்த்தா அங்கே போனோன்னா உள்ளே இருக்கிற சூதெல்லாம் கண்டுக்கிட்டு அப்பயே கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். எப்போ? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எல்லாமே கடவுளுடைய பெயரை வைத்துக்கொண்டு கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன வச்சுட்டு இருக்காங்க? கொள்ளை. அதனால தான் வள்ளலார் அந்த பாட்டை போட்டார். கொள்ளை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும் கள்ளமுறு காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டினர். குழந்தை விளையாட்டு விளையாடிக்கிட்டு கொள்ளையடிச்சுட்டு இருக்கானுங்கன்னு வள்ளலார். எவ்வளோ பெரிய கொடூரமான வார்த்தை! யாருக்காவது துணிச்சல் வருமா? ஏன் சொன்னார் வள்ளலார்? இப்போ நான் சொன்னால் வள்ளலார் சொல்லாத நான் மட்டும் மேடையில் பேசிட்டு இருந்தால் என்னை ஷூட் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறியர்கள் நாட்டிலே இருக்கிறார்கள். நான் சொல்லிவிட்டு வள்ளலார் சொன்னார் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இல்லை என்றால் என்னை துரத்திக்கிட்டு வந்து பைக்கில் போனாலும் சரி, நடந்து போனால் வண்டி விட்டே ஏற்றிடுவானுங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி கொடூரமான உள்ளம் படைத்த மதவாதிகள் நாட்டிலே இருக்கிறார்கள். அதனால தான் மத வெறிகள் என்றார் வள்ளலார். மதம் எனும் பேய் பிடித்து ஆடுகின்றோர் எல்லோரும் மானடம் காண்குவரோ சதமெனவே இருக்கின்றார் படுவது அறிந்திலரே. மதம் பிடித்தவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாம்? மதம் பிடித்த யானைன்னா எப்படி? அவங்களுக்கெல்லாம் கடவுளை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறார். மதம் பிடித்த அவர்களும் மானடம் காண்குவரோ, இறைவனுடைய உண்மை அவர்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? எல்லாமே மத வெறியர்கள், சமய வெறியர்கள், ஜாதி வெறியர்கள். இவர்களுக்காக கடவுள் கொடுத்தாரு? இவர்களுக்காக கடவுள் அருளை கொடுப்பாரா? இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொன்னார். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணேறீர் அழிதல் அழகலவே. என்ன வார்த்தது? பார்த்தா சாதாரண பாடல் மாதிரி தெரியும். அழகலவே, இது ஒரு அழகா? இதான் உனக்கு வேலை? நீதியிலே ஒரு நீதி இருக்கிறதப்பா, அதுதான் உண்மையானது. நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. இறைவனை கொண்டாந்து எங்கே வச்சாரு? எல்லாம் ஆலயத்தில் வச்சாங்க. நான் வீதியில் கொண்டாந்துருக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டவர் வள்ளலார். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான் இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்போ ஆலயத்தில் மட்டும் கடவுள் இருக்காருன்னு எப்படி நம்புறது? அதே சமயங்கள் மதங்கள் என்ன சொன்னது? எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் கடவுள். அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு மட்டும் போனாதான் கடவுளா? அவங்களே தான் சொல்றாங்க, கடவுள் என்பவர் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்தவர். தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், அவங்களுடைய வார்த்தை. அப்போ தூணில் இருப்பார், துரும்பில் இருக்கிறவருக்கு நீ ஒரு கோயிலை கட்டி அங்கே ஒரு சிலையை வச்சுட்டு இதுதான் கடவுள் சொன்னால் எப்படி அர்த்தம்? நம்ம சிந்திக்கணும். அதனால தான் வள்ளலார் இங்கே என்ன சொன்னார்? தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர் எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே. இறைவா, எனக்கு கொடுத்த இன்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அனுபவிப்பதற்கு அளவில்லாத ஒரு இன்பத்தில் நான் மிதந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைத்த இன்பத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்னு சொன்னவர் வள்ளலார். இந்த சுயநலத்துக்கு வேலையே கிடையாது. எல்லா ஞானிகளுமே சுயநலவாதிகளாக இருந்தார்கள். வள்ளலார் மட்டும்தான் பொதுநலவாதி. உயிர்கள் மேல் அன்பு கொண்டவர். தெய்வங்க மேலே அன்பு கொள்வது அது செகண்ட் ரேங்க். முதல்
ஆன்ம நேயம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் உயிரினுடைய நேயம் என்னவென்பது தெரியும். இப்போ மனித நேயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆன்ம நேயம் தெரியாத மனித நேயம் எப்படி தெரியும்? மனிதன் யார் என்பதே தெரியாது. மனித நேயத்தை பற்றி நம்ம பேசிட்டு தான் மனித நேயம்னா என்ன, வாட் இஸ் இட்? உன்னை நான் பிடுங்கிறது, என்ன நீ பிடுங்கிறது, கொள்ளடிக்கிறது, இதான் மனித நேயம். அன்பு எப்படி வரும்? அன்பு என்னைக்குமே வராது. அன்பு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் வள்ளலார் சொல்றார். மற்றவர்கள் விரும்புவதை கொடுக்கின்ற பொழுது அங்கு அன்பு வரும். கொடுக்காது இருக்கின்ற வரையில் அன்பு வரவே வராது. கொடுத்து பெறுவதுதான் அன்பு. சாதாரணமாக அன்பு வரும் அன்பு வரும்னா வரவே வராது. என் மேலே உங்களுக்கு எப்படி அன்பு வந்துடும்? சன்மார்க்கத்தில் வள்ளலார் கதிர்வேல் பேசுகிறாருன்றதுனால நீ கூப்பிடுறீங்க. நான் ஒன்றுமே இல்லாத நான் வந்தேன்னா அன்பு எப்படி வரும் உங்களுக்கு? வந்தால் ஒரு வேளை சோறு போட்டு அனுப்பிச்சிடுவீங்க, எதை மதியான நேரத்து மட்டும். அன்பு என்பது அங்கே வருமானா வராது. அன்பு என்பது சாதாரண மனிதர்களில் இருந்து பெரிய ஆள்கள் வரையில் ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்புக்கு பேர் தான் அன்பு. அது எப்போ வரும்? ஆன்மாவை உணர்ந்தால்தான் வரும். ஆன்மாவை உணராமல் இருக்கின்ற வரைகள் அன்பு வராது. அப்போ அன்பை எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கு தான் ஒரு பட்டியலை போட்டார் வள்ளலார். நீ கடவுள் எங்கே இருக்கான்னு தேடாதப்பா, என்ன கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கன்னாரு. சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. எத்துணையும் வேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சாரா? அந்த ஒரு பாட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டார். எத்துணையும் பேதம் இராது அப்படின்னா என்ன? ஒரு சிறு துளி கூட பேதம் இருக்கக்கூடாது. துணைனா ஒரு சிறு துளி. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும்னு போட்டார். எவ்வுயிர்னா என்ன? உலகில் உள்ள அத்தனை உயிர்களும், தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரையில். புரியுதுங்களா? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி எங்கம்மா? உள்ளே ஒத்து உரிமை உடையவரார் யாவர். யார்? அவர் உலந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அப்படி யாராவது இருந்தா சொல். அந்த வித்தகர்தம் அடிக்கவல் வெற்றிடையன் சிந்தை மிக விளைந்த அவன் காலை தொட்டு நான் வணங்குறேன்ட்டார். அவன் தான் கடவுள். எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் பார்க்கக்கூடிய உணர்வு உள்ளவன் எவனோ அவன் கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவன். அதான் தகுதி. கடவுளை அறிந்துக்கிறதுக்கு என்னப்பா தகுதின்னு ஒருத்தனை கேட்டானே, என்ன டெஸ்ட்? அதில் எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் என்ன வேண்டும், அதில் பேதம் இருக்கக்கூடாது. தாவரமும் நானும் ஒன்று, இந்த கொசுவும் நானும் ஒன்று, அந்த மாடு நானும் ஒன்று, இந்த எறும்பு நானும் ஒன்று, அந்த பேயும் நானும் ஒன்றுன்னு நினைக்கணும். எல்லாமே உயிர் அங்கே இருக்கிறது. உயிர் இல்லாத ஜீவராசிகள் உலகத்திலே கிடையாது. உயிர் இல்லைன்னா அதுக்கு ஜடன்னு பேர். உயிர் உள்ளதெல்லாம் இயக்கம். அந்த இயக்கம் இருக்கக்கூடிய எதுவோ அதுக்குள்ள உயிர் இருக்கும். அதனால்தான் இயங்குகின்ற பொருளில் கடவுள் இருக்கின்றார், இயங்காத பொருளில் கடவுள் இல்லை. எது இயங்குகிறதோ, தன்னைத்தானே இயங்குகிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். ஒரு கல்லில் போய் அவங்க கல்லுலையும் செம்புலியும் கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டார். வள்ளலார் அதை ஒத்துக்கல. அது செயல்படுதா, அது இயங்குகிறதா? கல் தானா இயங்குச்சுனாக்கா கடவுள்னு ஒத்துக்கப்பா. ஒரு கொசு கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு புள்ளி வடிவமாக இருக்குது, அது பறக்குது, இயங்குது. அப்போ அதுக்குள்ளே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது?
நம்ம சிந்திச்சோமா? சின்ன கொசு தானே, அது கடிச்சா எவ்வளோ பெரிய துன்பம் வருது, நமக்கு எவ்வளோ பெரிய ரத்தம் வருது. சும்மா ஒரு கொத்து கொத்திட்டு போயிட்டா தாங்க முடியாது. அப்போ அந்த உயிர், அந்த சிறு துளியில் என்னென்ன வேலை இருந்தால் அந்த உயிர் இருக்கும், என்ன இருந்தால் அது நம்மளை கடிக்கும்? சிந்திச்சுமா? ஒரு எறும்பு பாருங்க, சிறு துளி என்ன ஸ்பீடாக போகுது, என்னென்ன வேலை பண்ணுது. அப்போ அந்த உடம்புக்குள்ள அந்த அவயங்களை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கார் கடவுள். நம்மளால முடியுமா? இந்த உலகத்தை படைத்தவர் சாதாரணமாக படைக்கல. அப்போ இதையெல்லாம் நாம் நினைத்தால்தான் அந்த உயிரினுடைய தன்மை என்னவென்று நமக்கு புரியும். அதனாலதான் அந்த வள்ளலார் என்ன சொன்னாரு, மண் உலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமு நான் சகித்திட மாட்டேன். இந்த மண் உலகத்தில் என்ன? இந்த மண் உலகம் என்பது பஞ்சபூத உலகம். அந்த எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது வருந்துகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியாது. உலக வரலாற்றில் யாராவது நினைச்சிருக்காங்களா? கடலுக்குள் எத்தனை கோடான கோடி உயிரினங்கள், பூமியிலே எத்தனை உயிரினங்கள், நடமாடும் உயிரினங்கள், பறக்கும் உயிரினங்கள், அசையாத உயிரினங்கள், எத்தனை உயிரினங்கள் ஒரு பட்டியலே போடலாமலே. தாவரம், ஊர்வன, பரப்பன, நடப்பன, தேவர், அசுரர், அப்புறம் தான் மனிதர். மொத்தம் 7 பிறவிகள். நம்ம 6 பிறவினே சொல்லிகிட்டு இருக்கோம். வள்ளலாருக்கு டைம் டேபிளே போட்டு கொடுத்துட்டார். நமக்கு மனித பிறவி தான் லாஸ்ட். இந்த பிறப்பில் தான் நம்ம உண்மையை உணர்ந்து இறைவனை அறிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் கடவுள். மனித தேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? மனிதேகன்னா நம்ம சொத்தை சேர்த்து வச்சுட்டு பிள்ளைங்களை பெற்றுட்டு பேங்க்கில் 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு நிம்மதியாக செத்து போயிட்டா போதும்னு நினைக்கிறதல்ல மனித வாழ்க்கை. புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படித்தான் இருக்குது. மனித வாழ்க்கை என்றாலே பிறக்கணும், உடனே வளர்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நல்லா படிக்கணும், வேலைக்கு அனுப்பணும், ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அவங்களுக்கு தனி கொடுத்தனம் வைக்கணும், புள்ள குட்டியை பெற்றுக்கணும், நம்ம சம்பாதிச்சதில் ஒரு பாகம் அது கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு சம்பாதிக்கிறத நம்ம சாப்பிடணும். கடைசியில் நிம்மதியாக சோறு கிடைச்சா போதும், அந்த இடத்துல இருந்துட்டு சாகணும். இதுதான் இன்றைய வாழ்க்கை நிலைமை. இது அல்ல வாழ்க்கை, இது தேவை. இந்த வள்ளலார் வேண்டான்னு சொல்லலை, துறவரம் வேண்டும்னு சொல்லலை, சன்னியாசி வேண்டும்னு சொல்ல. நான் கடந்த மாதம் கூட சொன்னேன், மனித பிறப்பிலே 4 வழிகள் நம்ம அறிந்து கொள்ளணும். மனித பிறப்பில் 4 என்ன? நம்ம 4ஐயும் தெரிந்தாதான் நம்ம நிம்மதியாக போய் சேர முடியும், நிம்மதியான ஒரு நிகழ்ச்சி கிடைக்க முடியும். என்ன 4? நாளையும் நம்ம அனுபவிக்கணும். நம்ம நல்லா பிறக்கணும், நல்லா வளரணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுடணும், அனுபவிச்சிடணும், விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுடணும். ஐயா வாங்க, இந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நாம் இறைவனுடைய அருளை பெற முடியும். இந்த 4ஐயும் நாம் கடைபிடிக்க வேண்டும். 4ஐயும் கடைபிடிக்காமல் நான் ராஜேந்திர மாதிரி துறவியாக போயிட்டாலும் கஷ்டம். ஆனால் குடும்பஸ்தனாக இருந்து அருளை பெறுவது தான் வள்ளலாருடைய கொள்கை. குடும்பஸ்தான் நீங்கள் அதனால் பரவாயில்ல. இந்த சன்னியாசிக்கு வேலை கிடையாது. 4 என்ன சொன்னார் வள்ளலார்? யாருக்குமே தெரியல. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ஐயும் 4 காலங்களில்னு போட்டார்.
4 காலங்களில் அனுபவித்து பின்பு பற்று அற விட்டு இருப்பவர்களுக்கு அருள் கிடைக்கின்றது. நம்ம சமய மதங்கள்லாம் அப்படி சொல்லலை. நீ துறவியா போ, இல்லறத்துல இருந்தால் உனக்கு ஞானமே கிடையாதான்ட்டான். நீ காட்டில் போய் தவம் செய்யின்ட்டான் இல்லைங்களா? மனித தேகம் கொடுத்து தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பிறக்க வச்சு இவன் போய் தவம் செய்யறதுக்கு உக்காண்டானா தாய் தகப்பனை யார் காப்பாற்றுறது? அப்போ பெத்தவன் அந்த ஆசைகளை பெக்கலைனாக்கா இவனுக்கு எப்படி இந்த துறவி கோலம் வரும்? இது என்ன? இதுக்கு ஒன்றுமே ஒரு பொருத்தமில்லாத வாழ்க்கை. ஒரு துறவரம் என்பது ஒரு ஆண் பெண் சேர்ந்தால் தானே குழந்தை பிறக்கிறான். குழந்தை பிறந்தவொடனே அவன் துறவரம்னா அப்போ ஆண் பெண்ணே தேவையில்லையே, ஒரு உயிர் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லையே. இதற்காகவா கடவுள் நம்மளை படித்தான்? கடவுளுடைய உண்மை என்னவென்று தெரியாமல் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அனுபவிக்கணுங்க. அனுபவிக்காத போனீங்கன்னா அதனால தான் சன்னியாசின் கடைசியில் நேரத்தில் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டிக்கிறான். நிறைய வரலாறுகளை படிக்கிறோம் இல்லை? இப்போ எத்தனை பேர் என்ன நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது? வயசான காலத்தில் 2 இளம் பெண்கள் வேணுன்றான் ஒரு துறவியம், தோல் மேலே கை போடுறதுக்கு. பேர் சொன்னால் வெட்கக்கேடு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ உனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசை இளமையில் அனுபவித்து தூக்கி எறிஞ்சிட்டு போங்கடா. அதை விட்டுட்டு நீ 60 வயசு வெளியும் ஆசையை வச்சுக்கிட்டு கடைசியில் யாரும் தெரியாத போய் ஜல்சா பண்ற வேலையா? அல்ல. வள்ளலார் தெளிவுபடுத்துறாருங்க. அறம் பொருள் இன்பம் வீடு இதை 4ஐயும் 4 காலங்களில் காலங்கடத்தாத அனுபவித்து பின்பு பற்றற விட்டு இருப்பது இறையருளை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ எனக்கு 19 கல்யாணம் ஆச்சு. எனக்கு வயசுன்னா 19. 25 வயசுக்குள்ளேயே 4 குழந்தை பிறந்துருச்சு. எனக்கு 25, என் மனைவிக்கு 23. ஒரு குழந்தை செத்து போச்சு, 3 குழந்தை உயிரோடு இருக்குது. முடிஞ்சது எங்கள் வாழ்க்கை. 25குள்ளே ஃபேமிலி பிளானிங் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் பசங்க 2 பையன் 1 பொண்ணு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பையனை நினைக்கிறது ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் 45 வயசுக்கு மேலே இருப்பானுங்க. அப்போது என்னுடைய 30வது வயசில் நான் சன்மார்க்கத்துக்கு வரேன். குழந்தைங்களாம் இவ்வளோ தான் இருக்குது. 25 குழந்தை ஒன்றா பிறந்தது, 25ஓட முடிச்சிட்டோம். 30வது வயசில் நான் சன்மார்க்கத்துக்கு அடி எடுத்து வைக்கிறேன். எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போகிறார் பாருங்க கடவுள். அப்போது அந்த இடத்துல வரும்போது குடும்பத்தையும் பார்க்கணும், சன்மார்க்கத்திலையும் நுழையணும். அதுக்காக நான் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே ஓடி இல்லை. கடையில் முழுசும் வேலை செய்வேன், குடும்பத்துக்கு கொடுப்பேன், தமிழ்நாடு பூரா சுற்றுவேன், வடலூருக்கு போய் பல புரட்சிகளை பண்ணுவேன். இது நாளடைவில் போயிட்டே இருக்கு. எனக்கு 40 வயசு வரும்போது குழந்தைங்களெல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. எனக்கு 40 வருஷம் போது அவங்களுக்கு 15 வயசு 16 வயசு ஆயிடுச்சு. வச்சா 20 வயசு அவனுங்களுக்கு வரும்போது அவன் தொழிலுக்கு போயிட்டான். அவன் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம், அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன வேலை? எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எனக்கு 45 வயசில் பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, ஃபேமிலி தனியாக போயாச்சு, நாங்கள் பாட்டும் ஃப்ரீ ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என் தொழிலையும் விட்டுட்டேன். எனக்கு இனிமேல் தொழில் தேவையில்லை. குழந்தைங்களுக்கு செட் ஆகிடுச்சு. செட் ஆகிட்டு இருப்பால் நான் எதுக்கு சம்பாதிக்கணும்? முதல்ல சம்பாதிச்சது குழந்தைகளுக்காக சம்பாதிச்சேன். அதுக்கு மேல் கொண்டு இப்போ நான் சம்பாதிக்கிறது எதுக்கு சம்பாதிக்கணும்? அவங்களும் செட்டில் ஆகிடுச்சு. செட்டில் ஆகிட்டு இருப்பாடு தொழிலை விட்டுட்டேன். தொழிலை விட்டுட்டு இருப்பாடு. இன்னைக்கு என்ன கஷ்டம் எனக்கு? 45லேருந்து இன்னைக்கு 70 வயசாகுது. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலைகளை முறையாக செய்துவிட்டு இறை அருளை பெறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் தான் நேற்று கூட எழுதியிருந்தேன் வாட்ஸ்அப்பில். கடவுள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அப்போ நான் என்னுடைய வயசில் நான் என்ன பண்ணேன்? கடவுள் யாருன்னே தெரியாது.
நான் பகல் வேஷமெல்லாம் போட்டிருந்தேன், சமயத்தில் தான் இருந்தேன் அப்போ 30 வயசுக்கு முன்னாடி. அப்போ கூட என்னுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்றால், நான் ஏழைகளை பார்த்தால் பரிதாபப்படக்கூடிய உணர்வு எனக்கு இயற்கையில் இருந்தது. நான் வெளியே சொல்கிறதில்லை. நான் சம்பாதிப்பதை ஒரு பகுதி என் குடும்பத்துக்கு, ஒரு பகுதி பப்ளிக் தான். நான் உடனே பேங்க்கில் டெபாசிட் பண்ண வரலாறே கிடையாது. சம்பாதிப்பேன், வீட்டுக்கு செலவு கொடுப்பேன், மீதி மற்றவங்களுக்கு தான் செலவு பண்ணுவேன். இது இயற்கையில் வந்தது. வள்ளலார் தெரியாத பொழுது ஏன் இதை செய்கிறேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் திருவருட்பாயை பார்த்து படித்து விட்ட பிறகுதான் தெரிந்தது, என்னை இறைவன் ஆட்கொண்டார். எதனால் ஆட்கொண்டார்? நான் செய்த ஜீவகாருண்யத்தினுடைய பலன் இறைவன் என்னை அருட்பாவுக்கு அழைத்து வந்துட்டார். அப்பொழுதுதான் தெரிந்தது, நான் செய்த அந்த கருணை என்பது, அந்த உதவி என்பது, மற்றவர்களுக்கு உயிர் மேல் பாசம் வைத்து அவர்களுக்கு உதவி செய்வது என்பது தெரியாமல் செய்தேன். ஆனால் இங்கு வந்துவிட்ட பிறகுதான் தெரிந்தது அதனுடைய லாபம் என்னவென்று. இது சத்தியம். நான் வீடு கட்டல, சொத்து சேர்க்கலை, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தனியாக எதுவுமே கட்டி கொடுக்கல. நான் இன்னைக்கும் ஃப்ரீ தான். நான் பல இடங்களில் சொல்கிறதில்ல என்னுடைய வரலாறுகளை. என் பேரில் ஒரு 10 பைசா டெபாசிட் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நல்லா வச்சுருக்காரு, பசங்க பிள்ளைங்க நல்லா இருக்குது, 24 மணி இறைவனை நினைப்பதற்குண்டான வாய்ப்பையும் வசதி எனக்கு கொடுத்துருக்காரு. இதற்கு அடிப்படை என்ன? கடவுள் கருணை உள்ள நெஞ்சனிலே கடவுள் வாழ்கிறார் சொன்னால அது சத்தியம். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. நீ கடவுளை நினைச்சு கருணை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் நேயம். எனக்கு ஒருத்தன் துன்பப்பட்டு அவன் கஷ்டப்படுறானா எனக்கு அழுவ வச்சு தான் வரும். அது இயற்கை குணம். எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய உடம்பில் அது என்னை அறியாமல் நீர் வழியும், கண்ணில் நீர் வழியும். எனக்கே தெரியாது. யாராவது பார்த்துருவாங்கன்னா யாருக்கும் தெரியாது, தொடச்சிட்டு நான் மறைஞ்சிட்டு போயிடுவேன். அதை கூட வெளியே காட்ட மாட்டேன். இது எப்பொழுது எனக்கு தெரிந்தது? திருவருட்பாவை படித்து விட்ட பிறகுதான் அதனுடைய உண்மை என்ன என்பது தெரிந்தது. அதுவரை எனக்கு தெரியாது. நம்ம ஏதோ செய்கிறோம், எதனால் செய்கிறோன்னு தெரியாது. அதனால்தான் வள்ளலார் இங்கே வாழ்க்கை என்பது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல, முன்னாடி இருந்த அருளாளருடைய வாழ்க்கையும் வாழ்க்கை இல்லடான்னார். வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர். உய்யகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையென மதித்ததனை பெறவே செய்யகத்தே விரும்பி இங்கே வந்துடுமின்னார். எப்ப நீ எங்க வரணும்? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை என்னென்ன அந்த காலகட்டத்தில் முடிக்க வேண்டுமோ முடித்து விட்டுத்தால் நீங்கள் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இல்லை என்றால் இறைவனுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இறைவனை 24 மணி நேரம் கும்பிட்டீங்களால் வேலையாகாது. புரியுதுங்களா? நம்ம கல்யாணம் பண்ணுறோம் எண்பத்துக்கு, குழந்தை பிறக்கிறோம் எண்பத்துக்கு, இல்லையா? அப்புறம் அதை விட்டுட்டு நீங்கள் துறவியாக போயிட்டீங்கன்னா அது என்ன கடவுள் ஏற்றுக்குவாரா? இதுதான் சமய மதங்கள் சொல்லியது. நம்முடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலத்திற்குள் இறை அருளை பெறுவதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்நாள் பூரா நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன், வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டின்னு வாழ்நாள் பூரா பேங்கில் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சுற்றி சுற்றி இடத்த வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன், கடைசியில் யாரோ கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு அதான நடக்கிறது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், பாடுபட்டீர் பயனறியீர் பாழ்கரைத்து கழித்தீர், பட்டரெல்லாம் போதும் பரமர் வருதருணம் ஈடு கட்டி வருவீரேல் இன்பமிக பெறுவீர். என்மை உரைத்தேனல நான் உண்மை உரைத்தேனே. நான் எதுக்காக சொல்றேன்? உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய வாழ்க்கை. மனிதன் என்பவன் உயர்ந்தவன், கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவன்.
கடவுளுக்கு சமமானவன். எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை இது! இந்த உயர்ந்த வாழ்க்கையை தாழ்ந்த குப்பையிலே செலுத்துவது போல் செலுத்திக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அறியாமை! எங்கே கொண்டு நம்மை வைக்க வேண்டியதற்காக இந்த பிறவி கொடுத்திருக்கிறார் இறைவன். மனிதன் என்பவன் இங்கே இருந்து மாண்டு போவதற்கல்ல, எங்கிருந்து வந்தோமோ அங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய சட்டம். ஆன்மாவை அனுப்புகின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து மனித தேகம் எடுத்து அதிலையும் வாழ்ந்து இறுதியிலே அருளை பெற்று இங்கே வா, அதான் சட்டம். நம்ம யாருமே போகல, எல்லாமே சமய மதங்களினுடைய சூழ்ச்சியில் சிக்கிக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறோம். செல்வதற்கு வழி இல்லை, காட்டிய வழி சரியில்லை, அதனால் போவதற்கு வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வள்ளலார் வந்துதான் வழி இது, துறை இது, நீ செய்யும் முறை இதுன்னாரு இல்லையா? அருட்பெருஞ்சோதி அகவல் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன சொல்றாரு? அதை அருளே நம் மனம், அருளே நம் குணம், அருளே நம் இனம். நம்முடைய இனம் எது? அருளை பெறுவது. நம்முடைய குணம் எது? அருளை பெறுவது. நம்முடைய மனம் எது? அருளை பெறுவது. இதை விடுத்து நாம் சிற்றின்பம், அல்ப இன்பம், தூக்கி எரிய வேண்டிய இன்பம், சாக்கடையிலே உழுந்து கொண்டு இருக்கக்கூடாது. அனுபவிச்சுட்டா இது இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்ல? வாழ்நாள் கூட அந்த சாக்கடையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எல்லாருக்கும் ஒண்ணுதான், எவ்வளவு காலம் அனுபவிச்சாலும் அதே இன்பம் தான். அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்ல, அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினார் ஓடிக்கொள்ளணும் அவன். ஏனென்றால் இவன் துறவியாக சென்று விட்ட பிறகு அவன் கடைசியில் ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அதில் விழுந்துடுறான். அதுக்கு தான் அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க சமயவாதிகள், தேவலோகத்தை கன்னிகள்னு வச்சாங்க. அதுங்களுக்கு என்ன பேரு? ரம்பா, ஊர்வசி, மேனகா, இன்னொரு தேவி பேர் என்ன? சிலோத்தமை. கதைகளை கொண்டு போய் எங்க கொண்டு போய் நாசம் பண்ணலாம் பாருங்க. இவன் ஞானியா வந்துடுவானா, அருளை பெறுவதற்கு போவானா, போகின்ற பொழுது அந்த 4 பொம்பளைங்க வந்து அவனை மயக்குவாங்களாம். கேட்பதற்கு அநாகரிகமாக இல்லை, அசிங்கமாக இல்லை. அவங்களுக்கு பேரு அழகு உள்ள தேவதைகள். அவங்களுக்கு பேர் என்ன? அழகு தேவதைகள்னு பேரு. ரம்பா, ஊர்வசி, மேனகா, சிலோர்தமை. இவர்களை பார்த்தா எப்படி ஆகப்பட்ட துறவியும் எழுந்துருவான். அவங்க மேல விடமாட்டாங்களாம். இப்போ விஸ்வநாதருடைய வரலாறுலாம் படிச்சிருப்பீங்கல்ல? வரலாறுகள் சொல்லுது, கதிர்வேல் சொல்லுவது அல்ல. இதைத்தான் வள்ளலார் இங்கே பதிவு செய்கிறார் நமக்கு. கலை உரைத்த கற்பரை என் நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக குழி நோண்டி புதைங்கடான்னார். சன்மார்க்கம் என்பது உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய மார்க்கம், அற்பத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல. இதனுடைய தகுதியே இறைவனுடைய தகுதி. இது எப்படி நம்ம பார்க்கணும்? இதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலைகளை உணர்கின்ற பொழுது தெய்வத்திற்கு நமக்கு வேறுபாடு என்பது கிடையாது. இறைவனை அனுபவிக்கணும். நீ ரம்பா, ஊர்வசி, சிலோர்தமை, மேனகையை போய் அனுபவிக்காதங்கடான்ட்டார் வள்ளலார். நீ யாரை அனுபவிக்கணும்? இறைவனை அனுபவிக்கணும். இறைவனை நேசிக்கணும், இறைவனை காதலிக்கணும். காதல் கைமீறி போகின்றது அம்மா அப்படின்னு வள்ளலார். கரை கடந்து போகுது நீ தாங்க முடியாது, உன்னுடைய ஆசை வெள்ளம் கரை கடந்து போகிறதுன்னு வாரு. அந்த ஆசை இன்பம் என்பது அதுதான் இன்பம். இந்த இன்பம் அற்ப இன்பம், சிற்றின்பம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இதுக்கு பேர் அற்ப இன்பம். ஒரு செகண்ட் நிலைக்காது, ஆஃப் ஆயிடும். அது அல்ல, அது நிலைத்திருப்பது. எந்த இன்பம் நிலைத்திருக்கிறதோ அதுக்கு பேர் தான் பேரின்பம். நம்ம இன்பம் சொத்து இருக்கா, கையில் இருக்கிற வேலையும் இன்பம், வெளியே போயிட்டா துன்பம் இல்லைங்களா? மனைவி இருக்கா, வயசாகிற வேலையும் இன்பம், வயசாகிட்டா துன்பம். வீடு இருக்கா, புதுசாக இருக்கிற வேலையும் இன்பம், பழசாகிட்டா துன்பம்.
இப்படி ஒவ்வொன்றிலுமே இரண்டு இரண்டாக வைத்து இந்த சமுதாயத்தை நாம் பழக வைத்து விட்டோம், பழகி கொண்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன், அளவுகோல் வேண்டும். அளவுகோல் இல்லை என்றால் வாழ்க்கை தரம் பிறண்டு போய்விடும். எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எனக்கு பணம் கோடிக்கணக்காக சம்பாதிக்க தெரியும் சார், ஏதோ கதிர்வேல் பணம் சம்பாதிக்க தெரியாத வந்து உட்காந்துருக்கான்னு நினைக்காதீங்க. நான் ஒரு பொய் சொல்லிட்டேன்னா எத்தனை கோடி ரூபாயும் நாளைக்கு எங்கள் ஆளுக்கு வந்து விழும். அந்த பணம் எனக்கு தேவையில்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு அந்த பணத்தை நான் கொண்டு போகிறதுன்னு தான் பரவாயில்ல. இப்போது நான் பொய் சொல்லியோ எப்படியோ ஒன்று சம்பாதிக்கிறேன், கோடி கோடியாக என்கிட்ட குவியுது. நான் எடுத்து போகிறதா இருந்துச்சுனாக்கா அதில் ஒன்றும் தவறே கிடையாது. புரியுதுங்களா? யாராவது இது வெளியும் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு வரலாறு இருக்கா? இல்லை தங்கத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு வரலாறு இருக்கா? கொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வரலாறு இருக்கா? பசங்க பிள்ளைகளும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வரலாறு இருக்கா? திருட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணால் அந்த காலத்தில் புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி கொண்டு போய் உயிரோட கொடுத்தோம். அந்த நாட்டில் கொடுமை, உடன்கட்டை ஏறுதல்னு வச்சான். இதுவோட கடவுள் சொன்னார். எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு கணவன் இறந்தால் உடனே அந்த நெருப்பில் கொண்டு போய் பொண்டாட்டி தூக்கி போடுறதான். இதை விட ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்குமா? இதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் அதுக்கு தியாகம் செய்து அந்த சட்டத்தை திட்டத்தெல்லாம் மாற்றி இன்னைக்கு வந்தது. வள்ளலார் ஏதாவது பேதம் பார்க்க சொன்னாரா? ஆண் பெண் என்ற பேதம் எல்லாமே சமம். இங்கே பேதமே கிடையாது. ஆண் பெண் என்ற பேதத்துக்கு கூட சன்மார்க்கத்தில் வழி கிடையாது. எல்லாருமே சமந்தான் இங்கே. அதனால தான் இங்கே சன்மார்க்கன்னு பேர் வச்சார், சுத்தன்னு பேர் வச்சார், சமரசன்னு பேர் வச்சார். இங்கே ஆண் பெண் என்ற பேதம் வந்துட்டாவே நமக்கு தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம். அந்த உணர்வு கூட வரக்கூடாது. சன்மார்க்கம் என்பது அவ்வளவு பெரிய நெருப்பு. இது அருளை பெறக்கூடிய இடம். அருளை பெறக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த காம கண்ணோட்டங்களே வரக்கூடாது, இச்சையே வரக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணும், அனுபவிச்சுட்டு வந்துடணும். தூக்கி எறிகிறது வேற, அந்த லிமிட்டோட அனுபவிக்க. நீ அனுபவிக்காத விட்டுட்டு வந்தீங்கன்னா தப்பு பண்ணுவீங்க சார். யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம மொட்டை அடித்து கொண்டு போய் துறவையை வச்சுட்டானாக்கா தப்பு பண்ணாதுங்களா? அது தின்னுகின்ற உணவு உணர்ச்சியை தூண்டத்தான் செய்யும். அதை தான் வள்ளலார் சொன்னார். சோற்றாசை ஓடு காம சேற்றாசை படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படுனார். நீங்க செய்ய மாட்டீங்க தவறு, உங்களை செய்ய தூண்டும். அதனாலதான் அதுக்கு விந்துன்னு பேர் வச்சாங்க. இது என்ன விந்து? பூத விந்து. இதுக்கு பேர் என்ன? விந்து நாதம். இன்னொரு விந்து என்ன பேரு? பரவிந்து. அதுக்கு என்ன சப்தம்? பரநாதம். ஓப்பனா சொன்னார் வள்ளலார். உண்ணக்கூடிய உணவினால் ரத்தங்கள் அங்கே வேதியியல் மாற்றம் செய்து அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி பல கோடி சொட்டுகள் சேர்ந்து தான் விந்தா வெளியே வருது. இந்த விந்து வந்தாதான் நீங்க செயல்படுத்த முடியும், செயல்பட முடியும். விந்து இல்லைன்னா செயல்பட முடியாது. அதே மாதிரி இறைவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பரவிந்து பரநாதன், அதுக்கு பேரு. இங்கேயும் சத்தம், அங்கேயும் சத்தம். அதுக்கு நாதன்னு பேர் வச்சாங்க, சமயவாதிகளும் சொல்லியிருக்காங்க. விந்து நாதம், பரவிந்து பரநாதன்னு பேரு. அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசுதா? எந்த குழந்தையாவது பிறந்த உடனே பேசியிருக்கா சார்? அது எப்போ பேசுது? எப்போ விந்து ஊறுமோ அப்பதான் பேசும். நீங்க உண்ணக்கூடிய உணவு, அதனுடைய தன்மை, நீ சீக்கிரமா அதுக்கு விந்து ஸ்டோர் ஆச்சுன்னா சப்தம் வந்துடும். விந்து அங்கே ஸ்டோர் ஆகலைன்னா 3 வருஷம் என் குழந்தை பேசலை, 2 வருடம் என் குழந்தை பேசலை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், டாக்டர்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்கிறீங்கல்ல. குண்டநிதியில் விந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து வரக்கூடிய சத்தம் தான் பேச்சு. நம்ம பேசுகிற பேச்சு விந்து நாதன்னு பேர்.
அந்த விந்து இல்லை என்றால் சப்தம் என்பது வெளியே வராது. அப்பதான் குழந்தை பேச ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம் உணவுகளை உண்டு 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 அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சியினால் வரக்கூடியது தான் வார்த்தைகளே ஆகும். வள்ளலார் என்ன பண்ணாரு? விந்துநாதத்திலிருந்து பரநாதத்தில் பேசக்கூடிய நிலை பெற்றவர் வள்ளலார். இப்போ நம்ம பூத விந்தை உண்டு பூதநாதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பேசுறதெல்லாம் பூதநாதன்னு பேரு. பூதன்னா பஞ்சபூத உணவு உண்ணவதால் வர்றது. ஆண்டவர் வள்ளலார் பேசியது பரநாதம். பரநாதம்னா என்ன? பரவிந்து. பரவிந்துன்னா என்ன? அருள். அது அருள். அது இறைவனால் கொடுக்கக்கூடிய அருளினால் வரக்கூடிய சத்தம். இது பஞ்சபூதங்களினால் கொடுக்கக்கூடிய பொருளினால் வரக்கூடிய சத்தம். புரியுதுங்களா? அதனாலதான் இந்த விந்து நாதத்தை நம்ம சமயவாதிகள் எல்லாம் முதுகுந்தண்டு வழியாக குண்டலினி ஏத்திரம் குண்டலி ஏத்திரம்னு ஏற்றுவான். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அது கோடி சூரிய பிரகாசம் உடையது ஆன்மா இருக்கிற இடம். இது பூத விந்து. 6 ஆதாரங்களுக்கு சென்று 2 பாகமாக பிரிந்து அந்த விந்தினுடைய ஆற்றல் கைகால்களை உடம்புகளை இயக்கக்கூடிய சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது. முதுகந்தண்டு வழியாக எத்தனை ஆதாரங்கள்? 6. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னா. இது 6 சென்ட்ரல் பாயிண்ட். 6 சென்ட்ரல் பாயிண்ட்ல 6 இடத்துக்கு மின்சாரம் சென்று கொண்டிருப்பது. நம்ம உடம்புக்கு 6 டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் எத்தனை? 6. இந்த 6 டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் அங்கங்க ஸ்டோரேஜ் பண்ணும். போய் அங்க ஸ்டோரேஜ் பண்ணி 6ஐயும் 2ஆ பிரிக்கும். இடது பக்கமாக 6, வலது பக்கமாக 6 இல்லைங்களா? அப்ப என்னாச்சு? 12. இதைத்தான் நம்ம சமயவாதிகள் என்ன பண்ணா புராணத்துல 6 முகம் 12 கையிடான்னா. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களும் 6 முகமாகவும் 2ஆக பிரிந்து 12 பிரிவுகளாக செயல்படுவதால் 12 கரங்கள்னா. இதை எடுத்து மக்களுக்கு சொல்லல, வள்ளலார் தெளிவுபடுத்துறார். அப்ப இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய உண்மைகள் தெரியாமல் நீங்க என்ன செஞ்சாலும் வேஸ்ட். விண்ணப்பத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாரு, படிச்சு பாருங்க. 4 விண்ணப்பம், அற்புதமான விண்ணப்பம். சத்திய விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், சிறு விண்ணப்பம், இன்னொரு விண்ணப்பம் என்ன? சத்திய ஞான விண்ணப்பம். புரியுதுங்களா? 4 விண்ணப்பத்திலும் அது அத்தனையும் உயிரினுடைய தத்துவம் தான். உயிரை பற்றி பாட்டு பாட்டா பிரிச்சுட்டார். ரத்தத்தில் எத்தனை வகைன்னு வள்ளலார் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிங்க. 4 வகை இருக்குன்ட்டார். சதைகள் எத்தனை வகை, எலும்புகள் எத்தனை வகை, நரம்புகள் எத்தனை வகை, மூளை எத்தனை வகை, உயிர் எங்கே இருக்கிறது, ஆன்மா எங்கே இருக்கிறது, எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்குது கடவுள். அந்த பாட்டு பாட்டா நம்ம கண்டாதான் நம்ம வாழ முடியும். அதற்கு அடிப்படை நாம் என்ன செய்யணும்? நம்ம உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் மறைச்சாச்சு. உடம்பு முழுவதும் தோலினால் மறைக்கப்பட்டது. உள்ள ஒரு ஃபேக்ட்ரி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தன்னைத்தானே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது யாராவது இயக்குறாங்களா? வெளியிலிருந்து ஏதாவது ஒயர் உடம்புக்கு போகுதா? அப்போ தன்னைத்தானே இயங்குவதுன்னா சாதாரண விஷயமா? அப்போ இந்த உடம்பை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடம்பிற்கு எங்கிருந்து சக்தி இதை இயக்குது? இதுதான் மர்மம். உடம்பு இயங்குது சார், உடம்பு தன்னைத்தானே இயங்குது. உள்ள எல்லாம் மிஷினு பூட்டியாச்சு. அது இயங்கிறதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறீங்க. அது சாப்பாடு போனோடனே அதனுடைய வேலையை அது செய்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இயங்கிட்டே இருக்கு. டெய்லி என்ன கொடுக்குறீங்க? உணவு கொடுக்குறீங்க. வெளியிருந்து வேற என்ன போகுது? காற்று போகுது. அப்போ உடம்புக்குள்ள என்ன இருக்கு? மண் இருக்கு, நீர் இருக்கு, அக்னி இருக்கு. நீர் வெளியிலிருந்து அனுப்புறீங்க. இப்போ வெளியிலிருந்து போகிறது காற்று, நீர், இன்னொன்று என்ன? உணவு. பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல உடம்பு
மண் அது உடம்புலேயே இருக்குது, அக்னி உடம்புலேயே இருக்குது. ஆனால் வெளியிலிருந்து 3 தான் அனுப்புகிறீங்க. என்னென்ன? காற்று, தண்ணி, உணவு. இதெல்லாம் தான் இதுதான் அனுப்புகிறோம். ஆமாம், உணவுக்குள்ளே போகக்கூடிய 2 துவாரம். ஒன்று காற்றில், மூக்கில் காற்று போகுது, வாயில் சோறு போகுது. வேறு ஏதாவது ஓட்டையில் உள்ளே போகுதா? அப்போ நமக்கு என்ன வச்சுருக்கார் கடவுள்? 9 துவாரங்கள் வச்சுருக்கார். அதெல்லாம் கோயிலில் நவதுவாரங்கள்னு வச்சுருக்கான். நவகிரகன்னு வச்சுருக்கான்ல, அதை போய் சுத்த சொல்லிட்டான் உங்களை. நீங்கள் தினம் போய் சுற்றிட்டு இருக்கிறீங்க. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய 9 துவாரங்களை நீங்கள் கட்டுப்படுத்த தெரியாமல், ஒழுங்குபடுத்த தெரியாமல் அந்த கல்லை போய் சுற்றுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் போகுது? இறைவன் நமக்கு 9 துவாரங்களை அழகாக கொடுத்திருக்கிறார். காது இருக்கிறது, கண் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது இல்லையா, மலதுவாரம் இருக்கிறது, சிறுநீர் துவாரம் இருக்கிறது. இது ஒரு நாளைக்கு செயல்பட என்ன ஆகிறது? உடனே நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? 9 துவாரங்கள் செயல்படுவதற்கு செயல்படாத இயக்கத்தை குறைத்து கொண்டால் என்னவோ? உடம்புக்குள்ள வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். வியாதி வந்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறீங்க? காப்பாற்றணுமேனு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அது முடியலன்னா என்ன ஆகுது? கடைசியில் மரணம் வருது. மரணம் வந்துட்டு இருப்பால் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியுதா? இது வெளியே கதிர்வேல் தெரியும், குப்புசாமி தெரியும், ராமசாமி தெரியும், அண்ணா தெரியும், எல்லாரும் தெரியும். மரணம் வந்துட்டு இருப்பால் யாருக்குமே யாரும் தெரியாது. நம்மளையே நாம் யார் என்று தெரியாமல் மற்றவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதைத்தான் வள்ளலார் சொன்னார், மரண வேதனைன்னார். வேதனை எது? மரண வேதனை. மரண வேதனை வருகின்ற பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? அதனால தான் மரணமேலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. வள்ளலாருடைய கொள்கையில் அழுத்தமானது எது? மரணத்தை வெல்லுவது தான் வாழ்க்கை. மரணத்தை வெல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் சராசரி வாழ்க்கை. நீங்கள் அருட்பா படித்தும் பிரயோஜனம் இல்லை, எதை படித்தும் பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் செத்து போயிட்டான், நம்மளும் சாவத்தான் போகிறோம். அப்போ படித்து என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? என்ன கொஞ்சம் ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்ந்துட்டோம்னா அடுத்த பிறவி ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. நமக்கு இது மாதிரி மரண தொல்லையெல்லாம் வராது. மரண பயமெல்லாம் வந்தாலும் கூட நான் சொன்ன, நான் வேதனை, மரண வேதனை என்பது கொடூரமான வேதனை. மகிழ்ச்சியாக மரணம் வரட்டுன்னு ஏற்றுக்கிறேன்னு போனால் நல்லதாக இருக்குமா? வேதனைப்பட்டு சாவறதா? இப்போது சொல்லக்கூடாது சொல்கிறேன். எங்கள் மச்சனை நாங்கள் 1 மாதமாக ஈரோட்டில் இருந்தோம். அவருக்கு புற்றுநோய் வந்துருச்சு. டாக்டர் வேண்டாம், முடியாதுன்னு கொண்டு போக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு போகிறதுனான்னு சொல்லிட்டு ஈரோட்டுக்கு போய் 1 மாதமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு? எப்போ சாவார் பார்த்துட்டு போயிடலாம், முடிச்சுட்டு போயிடலாம், மறுபடியும் சென்னை போனால் வரணுமேனு. இன்னும் உயிர் போகலை. நான் மறுபடியும் வந்துட்டேன். இப்போது என் மனைவி அங்கே இருக்கா. ஒரு மனிதன் எப்போ சாமான் நினச்சி விளங்கி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய கொடுமை! 1 மாதம் ஆச்சு, நான் போய் நேற்று தான் வந்தேன். அப்போ புற்றுநோய் வந்துவிட்ட பிறகு அவரை சீக்கிரம் கொள்றதில்ல. அது எவ்வளோ பெரிய ரணவேதனை தெரியுமா? இதான் மரண வேதனை. நான் பார்க்கும்போது அந்த மனிதன் எப்படிப்பட்ட அகங்காரம் பிடிச்சவர் தெரியுமா? சொல்லக்கூடாது, என் மச்சன் நான் குறையா. ஒரு காலத்தில் நான் வள்ளலாரிடத்திலே செல்லுகின்ற பொழுது வள்ளலாரை கேலி கிண்டலும் செய்தவர். அவ்வளோ பெரிய ஆணவம் பிடிச்சாலும் எதுக்கும் பயப்பட மாட்டான். 10 பேர் வந்தாலும் அடிப்பான். ஆனால் இன்றைய தினம் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறார். உருவங்கள் மாறிவிட்டது, உள்ளங்கள் மாறிவிட்டது, முகங்கள் மாறிவிட்டது, வார்த்தைகள் வரவில்லை, உணவு செல்லவில்லை, படுத்த படுக்கையோடு இருக்கின்றார். உயிர் மட்டும் ஓசலாடி கொண்டிருக்கிறது. சீக்கிரம் போயிட்டா பரவாயில்ல சார். எவ்வளோ பெரிய சித்திரவேதை! இதை தான் வள்ளலார் மரண வேதனைன்னாரு. நீ நாளைக்கு சாவு வருது, படுத்தான் செத்துட்டார், வேலை முடிஞ்சது, பரவாயில்ல. ஆனால் வேதனை என்று வருது பார்த்தீங்களா, அது சாதாரண வேதனை கிடையாது, மரண வேதனைன்னு அதுக்கு பேர் வச்சார் வள்ளலார். இந்த மரண வேதனை சன்மார்க்கிகளுக்கு வரவே கூடாது. கொஞ்சம் நேரம் உக்காந்தமா
நம்மளால் மரண விழா பெருவாழ் வாழ முடியலையா, அடுத்த பர்த்து சீக்கிரம் கொடுத்துட்டு நம்மளை கூப்பிடுவார். எங்கள் மாமனார் அப்படி தான் இருந்தார். எங்கள் மாமனாருக்கு வந்து 87 வயசு, 97 வயசு, 100வது ஆண்டு எடுக்கலான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக போன வருஷம் அவர் வீட்டில் இருந்தார், படுத்தார். காலையில் பார்த்தா உயிர் இல்லை. சன்மார்க்கத்தில் பயங்கரமான தீவிரவாதி அவர். எங்கள் மாமனார் அற்புதமான மனிதர், கண்ணாடி போட மாட்டார். 97 வயசில் எல்லா வேலையும் அவர் செய்வார். நல்லா சாப்பிடுவார், எந்த சாப்பாடும் வேண்டான்றதெல்லாம் கிடையாது. வயசாகிடுச்சு, எனக்கு அது வேணும் இது வேணும், இது வேண்டாம் இது வேண்டாம், நீ என்ன ஒரு கப் காப்பி கொடு, ஒரு கப்பு சின்ன கிளாஸ்லாம் பெரிய கிளாஸில் கொடுன்னு கேட்பார். தயிர் வேணும், பொரியல் வேணும், குழம்பு வேணும், ரசம் வேணும், நல்லா சுவையாக சாப்பிடுவார். அருமையான மரணம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த பிறவியில் நமக்கு அஜாக்கிரதையினால மரணம் வரலாம். பயப்படாதீங்க. வள்ளலார் நமக்கு நியூ பர்த், புதிய பிறவி. அந்த புதிய பிறவி என்பது ஒரு தொடர் பிறவி, அற்புதமான பிறவி. அந்த பிறவிலையாவது முயற்சி பண்ணுங்க. அதுக்காக இந்த பிறவியை வந்து விட்டுறாதீங்க. அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார், அதிதீவிர முயற்சி வேணும்னார். முயற்சி என்பது வேறு, அதிதீவிர முயற்சி என்பது வேறு. என்னை தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, நான் கவலைப்படுறதே இல்லை. சன்மார்க்க தீவிரவாதியாக அந்த ஆள் அப்படின்வாங்க. ஏன்னா வள்ளலாரே சொல்றாரு, நீ தீவிரவாதியாக இருந்தாலும் வள்ளலாரே சொல்றாரு, அதிதீவிரவாதியாக இருக்க வேண்டும்ன்றாரு, அதிதீவிர முயற்சியாக இருக்கணும்னாரு. எனக்கு இந்த பிறவி போனால் கவலையே கிடையாது சார். எனக்கு வள்ளலார் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை ஏழாம் இளமைசை ஏற்றி வைப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு தெரியும். என்னுடைய குணம் எனக்கு தெரியும் அல்லவா? நான் யார், என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய எனர்ஜி என்ன, நான் என்ன நினைக்கிறேன், என்ன செய்கிறேன், எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாமல், கடவுளுக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியுது, கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியுது, எனக்கு தெரியும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறதல்ல, அளவோட வாழுங்க. ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசைப்படுங்கன்னாரு வள்ளலார். மற்றவங்களாம் ஆசை வேண்டாம் ஆசை வேண்டான்னாங்க. ஆனால் வள்ளலார் ஆசைப்பட வேண்டும்னார். எதுக்கு? இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஆசைப்படுங்கன்னார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆமா, அருமின் அருமின் ஆசையை அறவே அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்பாளுங்க. ஆனால் வள்ளலார் என்ன பண்றாரு? ஆசைப்படு. ஆசை இல்லை என்றால் நீ மனிதன் அல்ல. ஆசை இல்லை என்றால் நீ எதையும் செய்ய முடியாது, நீ ஒரு டம்மி. புரியுதுங்களா? ஆசை வேணும். அதனாலதான் வள்ளலார் நம்மளை கூப்பிடுறாரு, ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்து என ஆட்கொண்டு எண்ணியவார் அளித்தான் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரியும் திருநாள் இங்கு இதுவே மோச உரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. ஏங்க முக்கால்னு போட்டாரு? 3 காலம் இல்லைங்களா? இம்மை இன்பலாபம், அருமை இன்பலாபம், பேரின்பலாபம் பெறக்கூடிய 3 காலத்தை குறிக்கிறார் இங்கே. இந்த 3 காலமும் முக்கியமான காலம். நம்ம இப்போ இம்மை இன்ப லாபத்தை வந்துட்டாவே பெரிய விஷயம். இம்மை இன்ப லாபம்னா என்ன சார்? மனிதன் மனிதனாக வாழ்வது. மனிதன் மனிதனாக வாழ்வது தான் இம்மை இன்ப லாபம். மனிதன் மாக்களாக வாழ்வது என்பது மிருக வாழ்க்கை. மனிதன் மனிதனாக வாழ்வது இன்மை என்ப லாபம். இன்மை என்ப லாபத்துக்கு ஒரு பட்டியல் போட்டிருப்பார் வள்ளலார். என்ன? யாரும் நம்மை குறை சொல்லாமல் வாழ்வது, மற்றவர்கள் நம்மை பார்த்தாலே மதிப்பு கொடுத்து வாழ்வது, நம்மை பார்த்தால் கைகூப்பி வணங்குவது, தாயாகட்டும் தந்தையாகட்டும் மனைவியாகட்டும் ஒற்றாராகட்டும் உறவினாகட்டும் யாராக இருந்தாலும் நம்ம இடத்திலே அன்பு செலுத்துவது, யாரும் புறம் கூறக்கூடாது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடாது.
அதை போராம்பாரு திருட்டு நாயின்னு சொல்லிட்டா போச்சு. மனித வாழ்க்கை கிடையாது. மனித வாழ்க்கை என்பதே மனிதனாக வாழ்வது, அதுக்கு பேர் தான் இம்மை என்ப வாழ்வு. இந்த வாழ்க்கை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது என்ன வாழ்வு கிடைக்கும்? மறுமை என்ப வாழ்வு கிடைக்கும். இந்த ப்ளஸ் இந்த உடம்பு இதிலே சுத்த உடம்பாக மாறிடும். எது? நீ மனிதனாக வாழ்கின்ற பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் 100% தூய்மை அடைஞ்சிடும். சும்மா நம்ம என்மை என்ப வாழ்வோம், மறுமை என்பதாவும் பேய் என்பாம் பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை இன்பமுடன் வாழக்கூடிய வாழ்க்கை எது என்றால் முதலில் சுத்த தேகம். இந்த சுத்த தேகம் என்பதுதான் இம்மை என்ப லாபம், இம்மை என்ப வாழ்வுன்னு பேர். இம்மை என்ப லாபம், இம்மை என்ப வாழ்வு. இம்மை என்ப வாழ்வுன்னா என்ன? எல்லாரும் மகிழக்கூடிய வாழ்க்கை. மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள் கூட அதுகிட்ட நீங்கள் போனீங்கன்னா அது மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் போன மாதம் கூட சொன்னேன், எங்கள் வீட்டில் தாவரம் வளர்த்தோம். இப்போ மெட்ராஸுக்கு வந்திருப்பாலும் எல்லாத்தையும் விட்டுட்டோம். 2 பக்கம் எங்களுக்கு போர்ட்டிகோவுக்கு பக்கத்தில் கார்டன் மாதிரி வச்சுருந்தோம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காய், அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை எல்லாம் வச்சுருந்தோம். பாத்தி கட்டி அழகாக, எது உரம் போடாத வள்ளலார் சொன்ன மாதிரி அற்புதமாக வச்சோம். ஒரு பூச்சி அந்த செடியை கடிக்கலை, ஒரு காயில் ஒரு பூச்சி விழலை. காலையில் இடுவேன், தண்ணி ஊற்றுவேன், பைப்பை கட்டிட்டு கரெக்டாக பைப் பிடிச்சிட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துடுவேன். சாயந்தரமாக நான் வைப்பேன். காலையில் எழுந்தோடனே அது முகத்தில் தான் முழிப்பேன். ஆமாம், காலையில் எழுந்திரிச்ச உடனே வெளியில் வந்தேன்னா முதல்ல அந்த தாவரத்து முகத்தில் தான் முழிப்பேன். ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு வருவேன். எது எது மடங்கி இருக்குதோ அதை கரெக்டாக கையில் ஒழுக்கி விடுவேன். சாஞ்சிருந்தால் அதை நிமித்தி விடுவேன். மண்ணுக்கு இருந்துச்சாக்கா அதை அணைச்சி விடுவேன். அப்படியே சுற்றி வருவேன். சும்மா பல 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 பலன்னு இருக்கும். அந்த பசுமை நேரத்தை பார்த்தாவே ஒரு கண்கொள்ளா காட்சி ஆச்சுங்களா. அப்புறம் என்ன பண்ணுவேன், அடிக்கடி வெளியூர் போயிடுறேன்ல, சொற்பொழிக்கு அங்கங்கே போவோம். அங்கே இருக்கிற வழியே அதை தான் கவனிப்பேன். வெளியூருக்கு போயிட்டு 2 நாள் பொறுத்து வந்தேன்னா எல்லா செடியும் வாடி இருக்கும். தண்ணி ஊற்றுறாங்க, எங்கள் சம்பந்தி அம்மா ஊற்றுவா, என் பேரன் ஊற்றுவான், என் மருமக ஊற்றுவா, எல்லாம் ஊற்றுவாங்க. நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன், பையை தூக்கிட்டு போய் 2 பக்கம் திரும்பி பார்த்தா செடிகள் வாடி இருக்கும். அப்படியே தூக்கி பையை போட்டு உடனே பைப் எடுத்துகிட்டு மோட்டரை போட்டு ஒரு ரவுண்டு வருவேன். தளன்னு இருக்கும். எங்கள் வீட்லேயும் கேட்பாங்க, எங்கள் பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, என்னப்பா நீங்கள் வந்த ஒரு பாட்டு செடி மலர்ச்சியாக இருக்குது, நாங்கள் இருக்கும்போது எவ்வளோ தண்ணி ஊற்றாலும் வாடிட்டு இருக்குதுன்னுவாங்க. இது உண்மை. செடி நம்மிடத்திலே பேச வேண்டும். செடி நம்முடைய உணர்வுகளை உணர வேண்டும். அது மேலே இருக்கக்கூடிய அன்பு சாதாரணமான அன்பு அல்ல. அது காய் கொடுக்குது, கனி கொடுக்குதுன்ற ஒரு உணர்வோடு அதை பாதுகாக்கிறதுல அது ஒரு உயிர். அந்த உயிர் வாடுகின்ற பொழுது நம்முடைய மனது வாடணும். இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் தம் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய உணர்வுகள், தாவரங்கள் கூட நம்ம இடத்திலே பேசணும், உணர்வுகளை உணரணும். அந்த உணர்வுகள் அதுதான் இன்மை என்பலாகும். சுத்த தேகம் வர்றது அதுதான். தாவரங்கள் கூட கைகூப்பி வணங்கணும், தாவரங்களை நம்ம வணங்கணும். அந்த உணர்வு ஒன்றோட ஒன்று இணையணும். தாவரங்கிட்டே நீங்கள் அன்பு செலுத்துங்கன்னா எல்லா உயிர்கிட்டையும் அன்பு செலுத்துவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதுங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி இந்த கொடியை பற்றி பேசலாம். ராஜேந்திரன் வந்தான்னு நினச்சேன், லேட்டாக வந்துட்டார். வள்ளலார் கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம்பிடின்னு சொல்கிறார் இல்லையா? சித்தி விழாத திருமாளிகள் கொடி கட்டி கொண்டார். ஏன் கொடி கட்டி கொண்டார்? கொடி கட்டி கொள்வது என்பது எது என்பதை பற்றி இன்றைக்கி பேசலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே அந்த அம்மா பேசிச்சு, அதுக்குள்ளே கொஞ்சம் மூடு மாறிச்சு. அப்புறம் அதுக்குள்ளேயே வேறு ஒரு ட்ராக்கில் போயிட்டோம். ஏன்னா அது முக்கியமானது. ஆளாவது கொண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? அடுத்த மாதம் நம்ம கொடி, ஏன் இப்போ இங்கே வெளியே கொடி கட்டியிருக்காங்க? சன்மார்க்க கொடி. வடலூரில் ஏன் சன்மார்க்க கொடி கட்டினார் வள்ளலார்?
இல்லையா? ஆண்டவர் இப்பொழுது வெளிமுகத்தில் கொடி கட்டி கொண்டார், அதனால் நான் வெளிமுகத்தில் கொடியை கட்டி வச்சிருக்கேன்றார் பேருபதேசத்தில். அப்போ இந்த உடம்பில் கொடி என்றால் என்ன, கொடி கட்டி கொள்வது என்றால் என்ன, ஏன் அது மஞ்சள் வர்ணம் வெள்ளை வர்ணம் இருக்கணும், மஞ்சள் என்றால் எதை குறிக்கிறது, வெள்ளை என்றால் எதை குறிக்கிறது, கயிறு என்றால் எதை குறிக்கிறது, ஏன் ஏறி இறங்கி கொண்டிருந்ததை இவரை கட்டணும் இல்லைங்களா? ஏறி இறங்கி கொண்டிருந்தது இப்பொழுது கொடியை கட்டி கொண்டனுவார். தொப்புள் நாடி வழியாக ஆன்மாவுடைய உட்புறத்தில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது, அது ஏறமும் இறங்கமும் இருக்கின்றது, இப்பொழுது கொடி கட்டி கொண்டதுன்னு ஒரு வார்த்தை போடுவார். இந்த சப்ஜெக்டை நம்ம அடுத்த மாதம் பேசுவோம். சன்மார்க்கிகள் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கலாம். அதனால் நம்ம முதல்ல அன்பு பாராட்ட கற்றுக்கணும். அன்பு என்பது சாதாரண அன்பு அல்ல, ஆன்மநேய அன்பு. அதுக்கு பேர் என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்னும் அன்பு. அதுதான் ஒருமைன்னு பேர் வச்சார். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஒருமை வேண்டும்னாரு. உரிமை வேண்டும் என்பது வேறு, ஒருமை என்பது வேறு. புரியுதுங்களா? கடைசியில் விண்ணப்பம் சொல்லும் போது என்ன சொல்றீங்க? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு ஒருமை என்பது வேறு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது வேறு இல்லைங்களா? அதனால் நம்ம எல்லோரும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடித்து எல்லா உயிர்களும் தம்முயிர் போல் பார்க்கக்கூடிய உணர்வை வரவழைத்து கொண்டால்